அப்ப அவங்க எவ்வளவு நல்ல ஒரு பெரிய நடிகைன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். நம்ம இந்த இந்தியா மட்டும் இல்லை. என் ஒய்ஃப் இப்பதான் என் சீரியலே பாக்குறான். ஏன்னா டைலாக்கா எழுதிட்டு இருந்தேன், இதுதான் நீ நல்லா எழுதுறேன்னு சொல்றான். இது வந்து மை சைல்டு ப்ராமிஸ், நான் வந்து பொய் சொல்லலை. அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாமே பட்டம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, இப்போ அது கண்டினியூ ஆகுது. முதலே சொல்லிட்டாங்க ரொம்ப இயல்பா பண்ணலாம், இதுல ட்விஸ்ட் டர்னிங்லாம் இல்லாம இயல்பா இன்னைக்கு வீட்டில் நடக்கிற விஷயங்கள் பண்ணலாம். அப்பதான் அந்த ஃபேமிலிக்குள்ள வந்து இருக்கிற ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயத்தை வச்சுட்டு தான் ஆரம்பிச்சோம். படான்னு பொறுத்த வரைக்கும் தில் ட்ரீட் எவ்ரிபடி, ஆல் த ஆர்டிஸ்ட் ரொம்ப 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 பேம்பர் பண்ணி ஒரு 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 பேபி மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் இருக்காது, எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலுமே ஷி இஸ் தேர் டு சார்ட் இட் அவுட். அண்ட் என்ன சொல்கிறது, பயங்கர சேஃப்டி அவங்க கூட இருக்கும்போது. நான் ஒரு பர்சனல் வேலையாக இருந்தேன். முதல்ல டிடிக்கு என்னுடைய நன்றியும் அவங்க 50வது வருஷத்தில் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். டிடி வந்து இஸ் அ ஸ்லீப்பிங் லயன். அது எழுப்பி விட்டா இட் இஸ் அ லயன். அதை எழுப்புறதுக்கான எல்லா முயற்சிகளும் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மும்மரமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்பொழுது இப்போ தாயம்மாங்கிற சீரியலில் வந்து விக்ரமாதித்யன் அவர் இதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, செல்லம்மாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஆஸ்தான ரைட்டர் வந்து குமரேசன், நிறைய ராணி இது போன்ற வெற்றி, வேறு என்ன செல்வி இல்லை ரைட் வாணி எல்லாமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் டயலாக் ரைட்டர் கென்னடி அவர்கள் இருக்காரு இங்கே. அவங்க ராணின்னு நாங்கள் கூப்பிடுவோம், ராணி தானே, ஓகே. அண்ட் செந்தில் நாதன் எனக்கு டைரக்டர், அப்போ பூந்தோட்ட காவல்காரனுங்கிற படத்தில் டைரக்டராக இருந்தார், இப்போ பெரிய நடிகர் ஆகிட்டார். அங்கே நந்தகுமார் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஆஸ்தான ஜோசியர் அவர். பட் அவர் சிவாஜி கணேசன் போல நடிக்க வேண்டும் என்று திரைக்கு சின்ன திரைக்கு வந்துட்டார். வந்து எங்கள் கம்பெனியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இளம் நடிகர்கள். ப்ளீஸ் யூ ஆல் ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். சொல்லுங்கள். என் பேர் விட்டல். நான் இந்த தாயம்மா குடும்பத்தில் மேமோட செகண்ட் சன்னா பண்ணுறேன். அந்த கேரக்டர் பேர் வந்து பரத். என் பேர் கேமராமேன். சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்டோட டிஓபியாக ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ. நான் தாயம்மா குடும்பத்தாரில் கௌரி, அம்மாவோட கடைக்குட்டி கடைசி பொண்ணாக நடிக்கிறேன். அண்ட் மை நேம் இஸ் பிரஹர்ஷிதா. தாய்மா குடும்பத்தாரில் நான் வந்து பாக்யம் கேரக்டர் பண்ணுறேன். அதுக்கு நான் பாக்யம் பண்ணியிருக்கேன். மேம் கூட நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக எத்தனையோ பேர் வெயிட் பண்ணுற இடத்துல கடவுள் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு குமரேசன் சாரும் ஒரு காரணம். அப்புறம் ஃபர்ஸ்ட் சீனுக்கு வந்து மோகன் சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது. இவங்க வந்து நின்னாவே கை காலெலாம் எனக்கு நடுங்கும். ஆனாலும் விளையாட்டாக தான் பேசுவேன், கை காலெலாம் நடுங்கும். பட் டயலாக் மேம் முன்னாடி ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு. உண்மையாகவே இந்த மேடையில் தாயம்மா குடும்பத்தார் சீரியல் பேர் மாதிரி இல்லைங்க சார், நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான். எல்லாருமே மார்னிங்லேருந்து நைட் வீட்டுக்கு போகிற வரைக்கும் டைரக்டர் சார்லேருந்து எல்லாம் எங்கள் டீம் கேமராமேன்லேருந்து எங்கள் கூட என் பொண்ணாக நடிக்கிறேன், ஹஸ்பண்டாக நடிக்கிறவங்ககிட்ட வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். சொல்லாத அப்புறம் தப்பா சொல்லிடுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், குடும்பமா இருக்கும்னு சொன்னேன். தாயம்மா குடும்பத்தாரில் அந்த சட்டநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இதுவரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். நான் நிறைய ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 சீரியல்ஸ் நான் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நிஜமாவே எனக்கு வந்து அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற இடம்ல வந்து இந்த கேரக்டர் பண்ணும்போது டைரக்டர் சார் ஆகட்டும் சரி, கேமராமேன், த ஹோல் டீம். ஏன்னா அவங்க வந்து என்னென்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்கிரிப்ட் வரும்போது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீடம் ரொம்ப அழகாக இருக்கிற இடம்ல. தட் இஸ் த ரீசன் தாயம்மா குடும்பத்தார் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் த ரீசன். ஏன்னா போன உடனே எல்லாருமே அப்படியே ப்ராம் பண்ணுவாங்க, அப்படியே சொல்லுங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு கரெக்டாக அந்த எண்ட் ரிசல்ட் அழகாக கொண்டு வரணும்னு எல்லாரும் அவ்வளோ போராட்டமாக இது ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. என்ன ஹாய், என் பேர் சந்தியா. தாயம்மா குடும்பத்தாரில் பாக்கியா சட்டநாதன் அவங்களோட டாக்டரா பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அர்ஜுன். தாயம்மாவோட முதல் சன்னா பண்ணுறேன், ராம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத்குமார். தாயம்மா குடும்பத்தாரில் ராணி அம்மாவோட சன்னா பண்ணுறேன், வில்லனா பண்ணுறேன். அவங்க கூட நடிக்கிறதுக்கே பயப்படுவோம். இப்போ நீங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு பேசுனா நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. என் வாழ்க்கையில் நான் 2 பேருக்கு கடன் பட்டிருக்கேன். ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அடுத்தது
ராதிகா மேடம். நான் இன்னைக்கு கலைமாமணி அவார்டு வாங்கினேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம். ஆக எல்லா புகழும் அவங்களே சாரட்டும். மேடம் மிகப்பெரிய லெஜண்ட். இந்த இதில் வந்து இந்த தாயம்மா சீரியலில் வந்து நான் இப்போ தான் வந்தேன். பிகினிங்லலாம் இல்லை, இப்போ தான் வந்தேன். ஏழுமலைன்னு ஒரு கேரக்டரு. ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு பவ்யமான ஒரு புருஷன். மேடம் வந்து இன்னும் நிறைய உச்சத்தை நிறைய சாதனையை செய்வாங்க. அவங்களுக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்கு. அவங்க வந்து ஒரு விஷயம்தான் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து சினிமாவில் ஒரு பல்கலைக்கழகம் சொல்லலாம், ஏற்பட்ட ஒரு. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, போல்டான ஒரு லேடி, அதான் அயன் லேடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மேடம் தான். எந்த விஷயத்தையும் போல்டா டிசிஷன் எடுப்பாங்க, போல்டா பேசுவாங்க. அதுல ஒரு கரெக்டா இருக்கும், அது பேச்சுலயும் ஒரு கரெக்டா இருக்கும், ஒரு கண்ணியம் இருக்கும். இதுக்கு மேல நான் வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. மேடம் பத்தி நான் தனியா சொல்ல தேவையில்லை, உங்களை விட எனக்கு அதிகமா தெரியாது கூட. இருந்தாலும் மேடம் கிரியேட் பண்ண இந்த ரடான் பத்தி நான் சொல்ல விரும்புறேன். 22 இயர்ஸா இந்த ரடான்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் பெருமையாவே சொல்லிக்கிறேன். மேடம் எனக்கு தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க, தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆஸ் ஏ பிகினரா வந்தப்பறம் அவங்க என்னை இன்வைட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, மேடம்க்கு அகெயின்ஸ்டா அவங்க நாத்தனாரா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா இந்த ரோல். மேடமோட நடிக்கிறது பெரிய விஷயம். அவங்களுக்கு ஆப்போசிட் ரோல்லாம் நடிக்கணும்னா அப்ப அவங்க எவ்வளவு நல்ல ஒரு பெரிய நடிகைன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். நம்ம இந்த இந்தியா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு தெரியும். அவங்களுக்கு ஈக்குவலா நடிக்கணும், நல்லா நடிக்கணும். மேடம் வந்து மேடம்க்கு அகேன்ஸ்டா நடிக்கிறப்ப நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நடிக்கணும்னு நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நடிப்பேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரேடான்ன்றது ஒரு பெரிய நிறுவனம், அது இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு, தொடர்ந்து போயிட்டு இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதனால அதுவும் இல்லாம இந்த ரேடன் நிறுவனத்துல நடிக்கிற எவ்வளோ கம்ஃபர்ட்னா, டிசிப்ளின், ஃபர்ஸ்ட் திங் டிசிப்ளின், சேஃப்டி. ஏதா இருந்தாலும் நம்ம மேடம் இருக்காங்கன்ற தைரியத்துல என்ன நம்ம கரெக்டா இருந்துக்கலாம், மேடம் கிட்ட சொல்லலாம். நம்மளுக்கு எல்லா விதமான கம்ஃபர்ட் ஜோனும் அவங்க கொடுப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விக்ரமாதித்தன், இந்த சீரியலோட இயக்குனர். என்னை செலக்ட் பண்ணது மேடம். மேடத்தை பார்த்தது வந்து 13 வயசுல 8வது படிக்கும்போது பார்த்துருக்கேன். அதாவது 8வது படிக்கும்போது ஸ்கூல் கட்டு அடிச்சுட்டு வேலூர் ராஜா தேட்டரில் போக்கீர் ராஜா படம் டிக்கெட் கிடைக்காம அடிச்சு பிடிச்சி லேட்டாக போய் டோர் தந்த சினிமா ஸ்கோப்பு பிரம்மாண்டமாக தெரியுது, சாங்கு, இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தது தான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தது. அதுக்கப்புறம் செல்லம் அப்படின்ற தொடர் இயக்குற வாய்ப்பு கிடைச்சது. உண்மையாகவே என்னென்னா அவங்ககிட்ட வந்து ஒரு 2 விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். டைரக்ஷன்றது சீரியலில் வந்து பெரிய விஷயம் கிடையாது. உண்மையாகவே இருக்கிற சீனை கரெக்டாக எடுத்து கொடுத்தாலே போதும். கரெக்டான ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும், அதெல்லாம் இருக்குது. என்னென்னா எல்லாருமே ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசுவாங்க, இவங்க சீன் பிளே பற்றி பேசுவாங்க. ஒவ்வொரு சீன்லேயும் பிளே இருக்கணும்னுவாங்க. அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு இப்போ முதல்ல வந்தப்போ. எனக்கு அப்போ தான் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. ஒவ்வொரு டைலாக்கையும் ஷார்ப்பாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு சீன் மிஸ் ஆனாலே நம்ம ட்ராக் ஆகிடும். அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அவங்க பாராட்டுறதும் சரி, நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டுவாங்க. அந்த பெருந்தன்மை அவங்களுக்கு நிறையா இருக்குது. நான் நிறையாத்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வெளிப்படையாக பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்ககிட்ட பாராட்டு வாங்குறது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே தெரியாது. நான் போய் இதை சொல்லுவோம், மேடம் நீங்கள் வந்து இப்படி வர தெரியும் போ அப்படின்றவாங்க. ஏன்னா எந்த விஷயத்த சொன்னாலும் ஓகே. அப்போ நமக்கு வேலை செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஒரு டைலாக் ஒரு வாட்டி படிச்சு காட்டு வந்தாலே போதும், ஒரே டெக் தான், 10 நிமிஷம் போகுது, 10 நிமிஷம் போகும், அசால்ட்டாக நடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மிகப்பெரிய இந்த மாதிரி திறமைசாலி, அதான் பொம்பளை சிவாஜி, அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாமே பட்டம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, இப்போ அது கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து வச்சு இயக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து கூட சப்போர்ட் பண்ணுற நம்ம ரைட்டர் குமரேசன் சார், டைலாக் ரைட்டர் கென்னடி சார், கேமராமேன் பிரபாகர், நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அப்புறம் இளவரசர் சார் எல்லாருமே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணவங்க சுபா, அப்புறம் சுகுமாரன், இவங்க எல்லாமே இருந்தாங்க. அதில் ரொம்ப 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 இன்வால்மெண்ட்டோட எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாங்க. மிக்க நன்றி. ரேடன் டிவிக்கு நன்றி, மேடத்துக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாபா கென்னடி. இது வசனம் எழுதுறதுக்கு. மேடம் வந்து சித்தி சீரியல் பண்ணும்போது நான் நூன் டைமில் அம்மா சீரியல் பண்ணேன். இது 2000. அவங்களுக்கு வசனம் எழுதுகிற பாக்கியம் வந்து 24 வருஷம் கழித்து எனக்கு கிடச்சிருக்கு. முதல்ல குமரேசன் சார் வந்து இந்த தாயம்மா கதையை சொல்லும் போது அவருக்கு அசிஸ்டண்ட்டாக தான் ஆரம்பித்தோம் ஸ்க்ரீன் பிளேவில். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சார் அந்த கதை, சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2 ஷெட்யூல் கழிச்சு நீயே டைலாக் எழுது அப்படின்னு சொன்னார். இந்த வேலை அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் டைலாக் எழுத ஆரம்பிக்கும் போது மேடம் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கணுன்னு கூப்பிட்றாங்கன்னு போய் பார்த்து அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க. அப்போ 30 எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. டைலாக்காக எழுதாதீங்க, எதிர்க்க ஒருத்தரை உட்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதுங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் 24 வருஷத்தில் எனக்கு யாரும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அது மிகச்சிறந்த அட்வைஸாக இருந்து நான் என் மாற்றி எழுதி உண்மையை சொல்லணும்னா என் ஒய்ஃபு இப்போ தான் என் சீரியலே பார்க்குறான். ஏன்னா டைலாக்காக எழுதிட்டு இருந்தேன், இதுதான் நீ நல்லா எழுதுறேன்னு சொல்கிறான். இது வந்து மை சைல்டு ப்ராமிஸ், நான் வந்து பொய் சொல்லலை. வணக்கம், என் பேர் குமரேஷன். இதில் வந்து நான் அந்த கதை திரைக்கதை எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு என்னென்னா ஒரு 20 வருஷமாக நான் ரடானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய முதல் சீரியல் வந்து தெலுங்கு சீரியல் வந்து தள்ளி பிரேமா அப்படின்னு வந்து ஆரம்பிச்சது. அதான் எனக்கு அவங்க கொடுத்த முதல் வாய்ப்பு. அதில் நிரோசா மேடம் நடித்தாங்க. அப்புறம் தொடர்ந்து தெலுங்கு கன்னடம்னு நிறைய சீரியல்ஸ் ரடானில் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும், மேடத்துக்கு எப்போ எழுதுறது அப்படின்னா. அது ரொம்ப நாள் கழிச்சு மகாலட்சுமி நிவாஸ் அப்படின்னு ஒரு தெலுங்கு சீரியலுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அது கடைசியாக முடியும் பொழுது அந்த ஒரு போர்ஷன் எழுத சொன்னாங்க. அது எழுதிட்டு இருக்கும்போது தான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எனக்கு எழுதுங்க, நம்ம வந்து தமிழில் 9:30 பண்ணுறோம் அப்படிங்கும்போது உண்மையிலே எனக்கு அதை நம்ப முடியல, ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்புறம் தான் வாணி ராணி ஆரம்பித்தோம். அது எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி மேடத்துக்கு எழுதுறதுனா வந்து நிறைய எழுதுவேன். கதை எழுதுறது ஈஸி தான், கடற்கடன்னு எழுதிடலாம். நான் மேடத்துக்கு எழுதுறது என்னென்னா, ஒரு கதையை சொல்லும் போது இந்த ட்ராக் இப்படி ஆரம்பிக்க போகிறோன்னு ஒரு 2 வரி சொல்லியிருப்போம், இப்படி முடிய போதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ட்விஸ்ட் எல்லாமே உடனே சொல்லிடுவாங்க. ஒரு 2 வரி சொல்கிறதுக்குள்ளே வந்து எல்லாமே சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்கள வந்து இந்த கதையை ஓகே பண்ண வைக்கணும், அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து வானிலை நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு நான் எழுதிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து தாய்மா குடும்பத்தார் பண்ணும்போது வந்து முதலே சொல்லிட்டாங்க, ரொம்ப இயல்பாக பண்ணலாம், இதில் ட்விஸ்ட் டர்னிங்லாம் இல்லாமல் இயல்பாக இன்றைக்கி வீட்டில் நடக்கிற விஷயங்கள் பண்ணலாம். அப்போ தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து இருக்கிற ஆடியன்ஸை தான் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயத்தை வச்சுட்டு தான் ஆரம்பித்தோம். அது இன்றைக்கி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. டிடி தமிழ் உண்மையிலே அந்த காலத்தில் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் மீண்டும் அது வர மாதிரி வந்து ரீஃபார்ம் மாதிரி வந்திருக்கு. 50 வருஷத்துக்கு வாழ்த்துக்கள் டிடிக்கு. இது வந்து டிடியில் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. இப்போ தான் நீங்கள் டிடிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்கதா 2-3 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தேன். இதே வந்து யூடியூப் இதிலெல்லாம் வந்து டிடியே வந்து போட்டாங்கன்னா வந்து அதுவும் நல்லா ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எனவே இந்த வாய்ப்பளித்த டிடிக்கும் வந்திருக்க பத்திரிகையாளருக்கும் ஊடகத்துக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக மேடத்துக்கு நான் டெய்லி நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் உங்கள் முன்னாடியும் மிகப்பெரிய தேங்க்ஸ். தாயம்மா வந்து வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப இந்த ஷாம்லா கேரக்டர் வந்து ரொம்ப 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 இன்னசென்ட்டான கேரக்டர். உலகமே அவங்க அம்மா தான் அவளுக்கு. எனக்கு வந்து அது பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் கிடைச்ச அப்ரிசியேஷன் வந்து எனக்கு வேறு இது வரைக்கும் நான் பண்ண வேறு எந்த சீரியல்லையுமே எனக்கு கிடைக்கல. எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க, சில சீன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே கிரெடிட் கோஸ் டு மேம் தான். ஏன்னா அவங்க நிறைய எனக்கு அந்த டைமில் வந்து நிறைய டீச் பண்ணியிருந்தாங்க, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ
எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு என்ன பேசுறதுன்னு திடீர்னு கையிலுக்கு மைக் கொடுத்தோன்னே என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரடான் ப்ரொடக்ஷன் பற்றி நான் சொல்லணும். ஆக்சுவலி நான் மேம் பற்றியும் சொன்னோம். என்னென்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மேம் எப்படி பார்த்தனோ அதே பொட்டென்ஷியல், அதே டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் அ ஒர்க், இது எல்லாமே வந்து இப்போவும் நான் மேம் கிட்ட அதே எனர்ஜி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் இது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நான் மேம் கிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இப்போ புதுசாக வர எல்லாருமே மேம் கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். அந்த டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் த ஒர்க் இதெல்லாம் வந்து சூப்பர். அண்ட் எனக்கு அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய ஹானராக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்டிங் ஆன் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் கேரக்டர். தேங்க்யூ மேம். அண்ட் அண்ட் ரடான் பொறுத்த வரைக்கும் தில் ட்ரீட் எவ்ரிபடி, ஆல் த ஆர்டிஸ்ட் ரொம்ப 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 பேம்பர் பண்ணி ஒரு பேபி மாதிரி பார்த்துப்பாங்க எல்லாரையுமே. எனக்கு வந்து ரடான் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம ஒத்துக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் இருக்காது, எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலுமே ஷி இஸ் தேர் டு சார்ட் இட் அவுட். அண்ட் என்ன சொல்கிறது, பயங்கர சேஃப்டி அவங்க கூட இருக்கும் போது. ஸோ இவங்களை மீறி இவங்களை மீறி வேற எதுவுமே நம்மளுக்கு நடக்காதுன்ற ஒரு சேஃப்டியும் இருக்கும். இட்ஸ் லைக் அ லைன்ஸ் டென்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் அ லாட். பாயிண்ட் தட் ஐ வாண்ட் டு ஆட், அக்கா சொன்ன மாதிரி நானுமே சின்ன வயசுலேருந்து ரடானில் வளர்ந்த ஒரு பொண்ணு தான். செல்வி ஆகட்டும், அரசி ஆகட்டும், அதுலேயும் இவங்களுக்கே பொண்ணாக நான் நடித்தேன், மேம்க்கும் வேணு சாருக்கும். ஸோ அந்த ஒரு பாக்கியம் திருப்பி ஒரு ரீபர்த் மாதிரி 16 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் சச் அன் ஆனர், பெரிய பிளெஸிங் எனக்கு. அதே மாதிரி இந்த ஒர்க் பிளேஸில் வந்து இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ரடானில் கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நடக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும். அந்த வகையில் வந்து வி ஆர் கெப்ட் வெரி சேஃப் அண்ட் இட் இஸ் அன் அமேசிங் ஒர்க் பிளேஸ்னு சொல். தேங்க்யூ ஸோ மச். ராதிகா மேடம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டர், ஷீ இஸ் தி பிவட் ரோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த பிவட் ரோலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து வேணு அரவிந்த். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கனால வரல. அவர் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு நினச்சார், பட் he could not come here. பட் அந்த கேரக்டரை பண்ணுறது அவ்வளவு கஷ்டம். வேணு அரவிந்த் வந்து ரெடானில் வந்து அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரும் நம்ம தூர்தர்ஷனில் தான் ஃபஸ்ட்டு அவருடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ண, நாங்கள்லாம் ஒன்றா ஸ்டார்ட் பண்ண லைஃப். அதப்போ தூர்தர்ஷனில் தான் அவர் ஃபஸ்ட்டு அவருடைய லைஃப்பும் ஸ்டார்ட் ஆனது. இன்னைக்கு வந்து தூர்தர்ஷனில் வந்து அவ்வளோ பெரிய கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து நிஜமாகவே இதுவரைக்கும் நம்ம சீரியல்ஸில் வந்து நீங்கள் அப்படி ஒரு கேரக்டர்ஸை பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ். பட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததில்லை. இந்த நேரத்தில் வந்து வேணு அரவிந்த் wanted to convey his regards to one and all of Doordarshan.